தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேகவினுடைய கோரிக்கை என்ன? பாலவேல், அதாவது பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் சமூக அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் இந்த உத்தரவை அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்காமல் பிறப்பித்துள்ளார். எனவே இந்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு 3 நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் விஜயகுமார் உள்ளிட்ட 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் அரசியல் கட்சிகளின் கருத்தையும் கேட்டுதான் நாம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். எனவே அனைத்து விருப்பப்படக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் இடையீட்டு மனு தாக்கல் செய்யலாம் என்று கூறி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது எங்கள் சித்தாந்தம். இந்த உத்தரவால் எங்களுடைய கட்சி மிகவும் பாதிக்கப்படுகிறது. கொடிக்கம்பம் அமைப்பது என்பது சட்டப்பூர்வமாக அமைப்பது என்பது அரசியல் கட்சியின் உரிமை என்று, எனவே இதற்கு கொடிக்கம்பங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவாக இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு வருகிற ஆகஸ்ட் 6ஆம் தேதி விசாரணைக்கு வரும். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.